ரொம்ப சீக்கிரமாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். இதை குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இது ஹெல்த்தியாக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அரை மணி நேரம் நல்லா ஊறிடும். இப்போது 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப் தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு சில அரிசிக்கு 1.5 கப் வரைக்கும் பிடிக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் ஊற்றணும், நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஊற்ற வேண்டாம். இதை நான் குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் தான் எடுத்துக்கலாம். ஒரு 90% தான் அது குக் ஆகிருக்கணும். இப்போது ஸ்டீம் எல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வெந்திருக்கு, தண்ணி இல்லை, ஆனால் அதே நேரத்தில் நல்லா வெந்திருக்கு. இதை நான் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இப்போது காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இதுக்கு கேரட் பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான காய் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் இருந்தால் நிறைய போட்டுக்கலாம். நீங்கள் பூண்டு இந்த மாதிரி 4 பல்ல அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போது நல்லா இந்த இரும்பு பாத்திரம் இல்லாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட்டாக விட்டுறணும். நல்லா புகை வர்ற மாதிரி இருக்கிறப்போ ஆயில் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாதம் அதில் போய் ஒட்டாது. நல்லா சூடானதுக்கப்புறம் புகை வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா அந்த வாசனை எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் இந்த கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் சீனி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது அந்த காய்கறியோட கலர் அப்படியே மாறாமல் இருக்கும். அஜினோமோட்டோ போட்டால் இந்த சீனி போடும்போதே போடணும். நான் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணலை. அரை வேக்காடு தான் காய்கறி வேகணும், முழுசாக வேகக்கூடாது, கலரும் மாறக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப முதல்ல பாதி ரைஸை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி பாதி ரைஸை சேர்த்து ஒரே நேரத்தில் போட்டு கிளறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா பரட்டி எடுக்கணும். பாருங்கள், ஒட்டவே இல்லை பாத்திரத்தில். அப்போ தான் அந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். உங்களுக்கு இன்னும் வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஓட்டை உள்ள ஒரு கரண்டியில் இந்த மாதிரி லைட்டாக அடுப்பில் கொஞ்சம் ஒரு 2 டைம் எடுத்து பண்ணிங்கன்னா அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரோடு நமக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இதுதான் பிடிக்கும். இதுதான் வீட்டில் ஹோட்டலில் செய்கிறதுக்குள்ள வித்தியாசம். இப்போ இந்த மாதிரி வேணும்னா அதை செஞ்சுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நல்ல ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுக்கணும். அந்த எண்ணெயில் அந்த ஹீட்டுக்கு அந்த ரைஸ் எல்லாம் அப்படி ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு அந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் அஜினோமோட்டோ போடலை. நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ், வினிகர் நான் எதுவுமே சேர்க்கலை. அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ்னு. இப்போது நான் ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்தோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.